இப்போ வீடியோல பாத்தீங்கல்ல, தான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணே அந்த பையனை பல அடி உயரத்துல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல இருந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா புனேல தாங்க நடந்திருக்கு. இவர் பேரு கேத்தன் அகர்வால். ஒரு 26 வயதான இந்த நபர் ஒரு பிசினஸ் மேனுங்க. இந்த பொண்ணு பேர் என்னன்னா ஷியா கோயல். இவங்க 2 பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் கூடிய விரைவில் அவங்களுக்கு திருமணமும் நடக்க இருந்துச்சுங்க. இவங்க மேரேஜுக்கு 17 கோடி மதிப்பு அளவுல பல ஏற்பாடுகள் நடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உதய்பூர் பேலஸவே இவங்க மேரேஜுக்கு ரெண்டுக்கும் எடுத்திருக்காங்க. இப்படி இருந்த பட்சத்துல ஜூன் 18ஆம் தேதி இந்த ஜியா கோயலும் அண்ட் கேத்தன் அகர்வால் இவங்க 2 பேருமே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாவோட பர்த்டே நெக்ஸ்ட் டேங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்படி ட்ரக்கிங் போயிருக்காங்க. அங்கிருந்து கேத்தன் அகர்வால் கால் தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் போலீஸ் முன்னாடி நாங்க இப்படியா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம், ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜியா அழுது ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. போலீஸும் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா கேத்தன் அகர்வால் ஃபேமிலி சைட்ல இருந்து இப்படி கேத்தன் அசால்ட்டா போய் விழுகிற ஆள் கிடையாது. ஏன்னா கேத்தனுக்கு அங்க நிறைய டைம் ட்ரக்கிங் போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மாதிரி இது மட்டும் இல்லாம அவர் நிறைய விதமான ட்ரக்கிங்லாம் போயிருக்காரு. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் மரணத்துல எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் இதை திரும்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போலீஸ் இந்த மாதிரி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப நிறைய தகவல்கள் வெளியே வருதுங்க. அப்ப என்னென்ன வருதுன்னா அப்பதான் புதுசா ஒரு நபர் வராரு, சேட்டன் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு நபர். இது யாரு அப்படின்னா ஜியா கோயலோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டுங்க. இந்த சேட்டன் சௌத்ரி அப்படிங்கிற நபர் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கேத்தன் அகர்வால இந்த மாதிரி உயரத்துல இருந்து தள்ளிவிட்டு பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு அவங்க வீட்லயே சொல்லியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு, இல்லையா கேத்தன் அகர்வால் கிட்டே சொல்லியிருந்திருக்கலாம். தேவையில்லாம இப்ப அநியாயமா ஒரு உயிரவே கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி பண்ற பெண்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க.